இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மேஜிக் வேர்ல்ட் அப்படிங்கிற மான்வாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எமர்ஜென்சி ரூமில் நம்ம ஹீரோ உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அப்படி போராடி இருக்கும்போது அவர் யோசிச்சு பார்க்குறாரு, அவர் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அப்படின்னு. அவர் ஒரு ஆர்ஃபனேஜில் என்ன அப்படின்னா இருந்திருக்காரு. 20 வருஷமாக ஒரு கம்பெனிக்கு லோ பேயிங் சேலரியில் நைட்டும் பகலுமா ஒர்க் பண்ணியிருக்கு. ஸ்டோக் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் ஒரு டேட்டிங் கூட இது வரைக்கும் போனதில்லை. இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவர் அன்கான்சியஸ் ஆகிடாரு. டாக்டர்ஸ் அவர் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. சீன் கட் ஆகுது. அப்படியே ஒரு மேன்ஷனில் ஒருத்தர் தூங்கி எந்திக்கிறாரு. அவர் கண்ணை திறந்து பார்க்கையில அவர் சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப பளபளத்து மினுமினுக்கிற லக்ஸுரியஸ் ஐட்டம்ஸாக இருக்குது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, ஐயோ போச்சு, என்னை என்ன பண்ணா ஒரு லக்ஸுரியஸான ரூமுக்கு ஏதோ ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க போலையே, போச்சு பில்லை பயங்கரமாக தீட்ட போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்ணாடியை பார்த்து அவர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் அல்ட்ரேரியா கான்டினென்டலில் இந்த மேஜிக் கான்டினென்ட்டில் ரீபார்ன் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் ஹீரோ அவர் சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. அவர் ஆல்ட்ரேரியா அப்படிங்கிற ஒரு மேஜிக் கிங்டத்தில் என்ன அப்படின்னா ரீபார்ன் ஆகியிருக்காரு. இது மேஜிக்கு மற்றும் விஷயங்களால் நிறைஞ்ச ஒரு பகுதி. இவர் ஒரு டியூக்கோட 3வது பையனாக என்ன அப்படின்னா பிறந்திருக்காரு. இவருக்கு என்ன அப்படின்னா ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இருக்கிறாங்க. இவர் ரொம்பவே கடைசியான சின்ன பையன் அப்படிங்கிறனால ரொம்ப செல்லம் கொடுத்து என்ன அப்படின்னா எல்லோரும் வளர்த்துருக்காங்க. இவருக்கு தேவையான எல்லா பொருளும் என்ன அப்படின்னா கொண்டு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஒரு நபராக ஆயிருக்காரு. அவர் அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு, அவர் என்ன அப்படின்னா போன லைஃப்பில் கிடைச்ச அந்த இதுக்கு என்ன அப்படின்னா இது ரொம்ப நல்லதா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிங்டத்தில் என்ன அப்படின்னா மனுஷங்க மட்டும் இல்லாமல் வாரியர்ஸ், அதே நேரத்தில் எல்ஃபு மற்றும் டார்ஃப் மாதிரியான ஆட்களும் என்ன அப்படின்னா இருக்கிறாங்க. இவர் இந்த கிங்டத்தில் ஒரு நோபலாக பிறந்ததுனால அவருக்கு என்ன அப்படின்னா சொந்தமாக ஒரு மெய்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு அனுமதி இருக்குது. அவரோட மெய்ட் சொன்னாங்க என்ன அப்படின்னா உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, ஸோ அதனால் கொஞ்சம் வாங்க அப்படின்னு. அவங்க அப்பாவோட ரூமுக்கு உள்ளே ஹீரோ அவங்க அப்பாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? இல்லை, எனக்கு மனசை படிக்கிற சக்தி இல்லை, ஸோ எதுக்குன்னு தெரியாது, உனக்குன்னு சொந்தமாக ஒரு டியூக்டம் தரப்போகிறேன், ஸோ அதுக்கான வயசு உனக்கு வந்துடுச்சு. ஹீரோ ஷாக் ஆகிட்டு என்ன அப்படிங்கும்போது அவங்க அப்பா எழுந்து நடந்து இந்த வடமேற்கில் இருக்கக்கூடிய இந்த இடத்த தான் என்ன அப்படின்னா உனக்கு தரப்போகிறேன். இந்த இடத்துல மேஜஸ் கம்மி இருந்தாலும் ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தோட ஃபுட் சப்ளை மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படிங்கும்போது ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம் இந்த கிங்டம் என்ன அப்படின்னா அதோட கரப்ஷனால் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இங்கே இருக்க நோபல்ஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இவங்க ஃபேமிலியோட பொசிஷனை சேவ் பண்ணியாகணும். ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆனதுலேருந்து இந்த ஃபேமிலிலேருந்து கிடச்ச லவ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை அவர் தக்க வச்சுக்க பார்க்குறாரு. அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு, அந்த இடத்தோட ஃபுட் சப்ளையை மட்டும் என்ன அப்படின்னா சரி பண்ணால் போதுமா அப்படின்னு. அவங்க அப்பா சொல்கிறாரு, வெறும் ஆர்வத்தினால அதை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு. இல்லை, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் யோசிக்கிறாரு, தாங்கிட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு தேவையான நாலேஜ் இருக்கிறதுனால ஸோ இதை தன்னால் செய்து முடிக்க முடியும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வடக்கில் இருக்க இந்த கிங்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் என்ன பண்ணால் சாவ்லான் எம்பையரோட போர் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் எல்ஃபிக் கிங்டம் இருக்குது, இன்னொரு பக்கம் கடல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லையில் இருக்கிறதுனால இந்த இடம் அதிக அளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது. போரின் காரணத்தினால இந்த இடம் மொத்தமும் பாலைவனமாக ஆகிடுச்சு. அப்போ தான் ஹீரோ இந்த இடத்துல பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் அவரோட பேப்பரில் வாசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் யோசிக்கிறாரு, கண்டிப்பாக என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு தேவையானது ஒரு நல்ல ஒர்க் ஃபோர்ஸ் தான். அப்போ தான் அவர்கிட்ட இருக்க ஒரு எபிலிட்டியை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அவர் யாராவது ஒருத்தரை பார்த்தாக்கா அவங்கக்கிட்ட இருக்க எல்லா எபிலிட்டியும் அவரால் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதன் மூலியமாக அவரால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஸோ அப்போ தான் அவர் ஒரு மெய்டை பார்க்குறாரு. அவங்களும் என்ன அப்படின்னா அவரோட கூட வந்திருக்காரு. ஆனால் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, ரெயின் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காமல் அவர் கூட இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள அமைச்சிருக்காரு. சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரு மேன்ஷனில் அந்த சிட்டி லார்ட் ஒருத்தவர்கிட்ட சொல்கிறாரு, போச்சு ரெயின் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான், ஸோ அவன் நம்மளோட இந்த ஃபினான்ஷியல் ஊழல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா நம்ம என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சொல்கிறான், நீ கவலைப்படாத, அவனுக்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியாது, ஸோ டியூக் நமக்கு பண்ணதுக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த விலையை அவன் தான் கொடுக்க போகிறான், நீ சீக்கிரம் போய் அவனை போய் வரவேறு, அவனுக்கு இதை நம்மளை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படி. ஹீரோ சிட்டியோட அவுட் சைடுக்கு வந்துட்டான். அந்த இடத்த பார்க்குறான். இந்த இடம் உண்மையாகவே ரொம்ப வளமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மக்கள் தொகை அந்த அளவுக்கு இல்லாததுனால ஸோ அந்த அளவுக்கு இங்கே எந்த ஒரு விளைச்சலும் பண்ண முடியல. மெய்டுகிட்ட மேப்பை கொஞ்சம் கொண்டு தர சொல்கிறான்.
மேப்பை வாங்கி ஹீரோ பார்த்துட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கெனால் கட்டினா போதும், ரொம்ப நிறைய பிஸ்னஸ் வந்து என்ன பண்ண வந்து சேரும். அந்த நேரத்தில் திடீர்னு யாரோ வந்து கூச்சல் போகிற சவுண்ட் கேட்குது. ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட, தயவுசெய்து வேண்டாம், இந்த பணத்தை வந்து விட்டுடுங்க, இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட மருத்துவ செலவுக்காக அம்மாக்காக வச்சுக்க பணம், நீ அதை கொடுத்துரு அப்படிங்க. அவன் இருந்துட்டு இல்லை, இது இருந்தால் போதும், நான் வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிக்க வரான். அப்போ ஹீரோ உள்ளே புந்து அவனை ஓங்கி ஒரு குத்தி அவனை வந்து பறக்க வச்சுட்டாரு. ஹீரோ ஹீரோ அவனை அடிச்சுட்டு அவரோட கையை பார்த்தா செவந்து போயிடுச்சு. ஸோ அப்போ அவங்களோட மெய்டு சொல்கிறாங்க, இல்லை அடுத்த வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஃபைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்களோட கியர்க்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. பரவாயில்ல, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போய் அந்த பொண்ணை கவனி. ஏய் யார் நீ? அது முக்கியம் இல்லை, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன் பொண்ணை நீயே அடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் உன்னோட மெடிக்கல் பில்லுக்காக வச்சு அந்த காசை எடுத்து செலவு பண்ண சூதாட்டம் பண்ணணும்னு நினைப்பேன். இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சேன்னா உன்னோட 2 கையும் இருக்காது, அதை நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டையும் அவன் அங்கேருந்து பயந்து ஓடுறான். அப்போ தான் அவன் திரும்பி பார்க்குறான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறான், இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா நாங்கள் மெடிக்கல் பில்லுக்காக வச்சுருந்த பணத்தை தான் வந்து அவர் சூதாட்டம் பண்ணுறதுக்காக பார்க்குறாரு அப்படின்னு. ஹீரோ அவரோட எபிலிட்டியை பயன்படுத்தி அவரோட ஸ்டாட்ஸ் என்னங்கிறத பார்க்குறா. அவர்கிட்ட ஃபார்மிக்கான ஸ்டாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவர், நீ வேணால் எங்கள் கூடயே வந்து அப்படின்னு உடனே அவன், இந்த கேரேஜில் நான் வரமாட்டேன், இது ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது அப்படின்னா. இல்லை, மரத்தாலான ஒரு சாதாரண வண்டி தான் இது, ஸோ அதனால் எந்த கவலையும் படாத. ஒரு பணமே இல்லாத இந்த இடத்துல சூதாட்ட விடுதி எப்படி ரொம்ப பிரபலமாகிடுச்சு? இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய போர் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு வெள்ளம் வந்துச்சு. ஸோ இதனால் மக்கள் ரொம்ப வறுமையில் போயிட்டாங்க. அப்படியா? அடடா! இப்போ இந்த சிட்டியோட அப்போ ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் எவ்வளோ இருக்கும்? எனக்கு எவ்வளோ வந்து என்ன பண்ண பட்ஜெட் இருக்கும், என்ன ஏதுன்னு தெரியலையே. ஓகே, அதை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல பிரபுவோட எஸ்டேட்டுக்கு தான் போகணும். இந்த இடத்துல லார்டோட எஸ்டேட் எங்கே இருக்குது, அதுக்கு கொஞ்சம் வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குதிரையில் வந்து மக்கள் எல்லாத்தையும் அவன் அங்கேருந்து விரட்டுறான். சீக்கிரம் நவருங்க, லோ பிளட் பீப்புள்ஸ், இந்த என்னோடய வழியிலேருந்து விலகி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே குதிரையில் ரொம்ப வேகமாக வந்து என்ன அப்படின்னா வரான். அவனோட மெய்டு வந்து திடீர்னு அவனை இடித்து கீழே தள்ளுறான். அப்போ தான் வந்து பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அவன் வந்து குதிரையில் வந்து ஹீரோவை இடிச்சிருப்பான். அவன் ரொம்பவே கோவத்தோடு அவனை வந்து என்ன அப்படின்னா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன அப்படின்னா அவளை விட்டுட்டு, சரி யார் அவன், எங்கேருந்து வந்தான், திடீர்னு வந்து என்ன அப்படின்னா இப்படி போகிறானே அப்படிங்கும்போது அவன் தான் வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்க லார்டோட வந்து ஒரு பையன், அடுத்த மாஸ்டர் ஆக போகிறான். ஸோ அவங்ககிட்ட தான் வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற மொத்த கேப்லிங் டவுனோட கண்ட்ரோலும் இருக்குது அப்படின்னா. இவனே ஹீரோஸ் வச்சுட்டு கண்ட்ரோலா, ஓகே அப்படின்னா இவங்ககிட்ட தான் வந்து என்ன அப்படின்னா நிறைய பணம் இருக்கும், எஸ்டேட் வேண்டாம், ஏன்னா கேப்லிங் டவுனுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அவர் வந்துக்கிட்டு, இல்லை நீங்கள் வந்து என்ன அப்படின்னா கேப்லிங் டவுனுக்கு போனீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க எல்லா பணமும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த கேம்பிளிங் டவுனால் என்னை கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஸோ அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த கேம்பிளிங் டவுனுக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே குண்டான 2 சோல்ஜர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேம்பிளிங் டவுனுக்கு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது ஒருத்தர் வந்துட்டு, சீக்கிரம் எனக்கு இன்னொரு ஒரு 10 காயின் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறான். இன்னொருத்தன், கண்டிப்பாக இல்லை நான் அவனுக்கு அதை ஜெயிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு, இல்லை நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் ஹீரோ உள்ளே போயிட்டு இருக்கும்போது அவனோட மெய்டு அதை கேட்டு, ஓகே நம்ம இப்போயே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. கவலைப்படாத, பெரிய மீன் வரட்டும், அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தன் வந்துட்டு, வாங்க உள்ளே வாங்க, நீங்கள் வந்து என்ன அப்படின்னா என்ன விளையாட ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற. எதை வேணால் விளையாடலாம், எது ஈஸியாக இருக்குமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இந்தாங்க இதை வேணால் விளையாடுங்க, இதுக்கு நான் உங்களுக்கு 2 டோக்கன் ஃப்ரீயாகவே தரேன் அப்படிங்கிறான். உடனே ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அதை வந்து தூக்கி போடுறான். இந்த கேமோட பேர் வந்து கீப் ஃப்ளிப் அப்படிங்கிற ஒரு கேமாக. இது வந்து தெற்கிழக்கு ஆசியாவில் ரொம்ப பிரபலமான விளையாட்டா. அவங்க யோசிக்கும் போது அவங்க சிரிச்சுக்கிட்டு, ஆஹா நீங்கள் வந்து என்ன அப்படின்னா தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். ஹீரோ இருந்துட்டு, பரவாயில்ல எனக்கு இது வந்து என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை, நான் அதனால் வந்து என்ன அப்படின்னா சாப்பிட்றதுக்கு போயிட்டு வரேன், இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னா. உடனே அவன் வந்து என்ன பண்ண மாதிரி, இல்லை நீங்கள் இப்போ வந்து என்ன அப்படின்னா பணம் கொடுக்காம இங்கேருந்து போக முடியாது அப்படிங்கிறான். பணமா எதுக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இந்த இதில் விளையாடும் போது தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் தான் இது ஃப்ரீயாக தானே கிடச்சிது, ஸோ அதனால் இது வந்து இது கிடையாது அப்படின்னு. உடனே அவன் சொன்னால், இந்த கேம்பிளிங் டவுனில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது, இது வந்து என்ன அப்படின்னா 250 நீங்கள் வந்து கொடுத்ததுக்கு சேர்த்து மொத்தம் 250 கோல்டு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களோட மெய்டை விட்டுட்டு போங்க அப்படின்னு. உடனே வந்து என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு, இல்லை இவன் போய் சொல்கிறான், அது வெறும் ஒரு சில்வர் தான் அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு, ஏய் வாயை மூடு அப்படின்னு கத்துறான். ஹீரோ டக்குன்னு அவன் மூஞ்சில் ஒரு பலார்னு ஒரு குத்து விடுறான். உடனே அவன் ஓடி போய் ஒரு டேபிளில் வந்து என்ன அப்படின்னா விழுகிறான். அப்போ ஹீரோ வந்து சுற்றி முற்றி பார்க்குறான், யாருமே வந்து என்ன அப்படின்னா அவன் கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க விளையாண்டுக்கிட்டே வந்து என்ன அப்படின்னா இருக்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தாக்கா அந்த இடத்தோட ஓனரான வர்சோலோ உள்ளே வரான். உள்ளே வந்து, யார் இங்கே என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் அவன் பார்க்குறான்,
திரும்பி ஹீரோ வந்து பார்த்துட்டு பெரிய மீன் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. இவனை சுற்றி இருக்கிறவன்ட்ட யாரா நீங்கள் இங்கே என்னடா பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கறந்து காயினை பொறுக்கிறவனுங்க எல்லாத்துக்கும் ஒரு அடியை போடுறாங்க. போட்டு விட்டுட்டு சீக்கிரம் இங்கே பிரச்சனை நடந்ததுக்கு யார் காரணம், முதல்ல அவனுங்கள போய் முதல்ல அடித்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வசூலை வந்து என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்து கத்தி ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா கொடுக்குறான். அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா லில்லி யோசிச்சு பார்க்குறா, போச்சு நாம தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்து தப்பு பண்ணிட்டோம். முதல்ல போய் வந்து நாமளை வந்து என்ன பண்ண இவங்களை இது பண்ணோம். கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக இருங்க, இவங்க வந்து என்ன பண்ண இங்கே எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு உடனே சுற்றி இருக்க எல்லாம் சொன்னாங்க. போச்சு அவனை உடனே பேசினாலே அவன் கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி அவள் திரும்பி பார்த்து நீ என்கிட்ட தான் பேசுறியா அப்படிங்கிறா. உடனே அந்த லில்லி இருந்துக்கிட்டு நீங்களோட இந்த சூதாட்டத்தால் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். டப்புன்னு ஓஞ்சி வந்து என்ன அப்படின்னா அவன் வந்து அரையிறதுக்கு வரான். அவன் வந்து என்ன பண்ணா கண்ணை பார்க்குறா, என்ன ஆச்சு ஏன் இன்னும் அப்படிங்க பார்க்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணா அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனோட ஸ்டாட்ஸ் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவனோட லாயல்ட்டி வெறும் 5 தான் இருக்குது, மற்ற எல்லா ஸ்டாட்ஸுமே வந்து என்ன பண்ணா ரொம்ப கம்மியாக இருக்குது, அவன் வெறும் ஒரு குப்பை தான். அப்படிங்கும்போது யார் நீ இங்கே எதுக்காக வந்திருக்கா, நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, கடைசியில் இங்கே வந்து யார் வெற்றியில் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ணால் சிரிக்கணும் அப்படிங்கும்போது சிரிச்சு சண்டை போட போறியா, யாரா நீ, நான் யாருன்னு முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும்போது யாருங்க அதை நீயே தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா ஒரு கை தட்டுறாரு. தட்டும்போது வந்து பார்த்தாக்க சுற்றி இருந்து மடன்னு நிறைய சோல்ஜர்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்தையே மொத்தமாக சுற்றி வளைக்கிறாங்க. சுற்றி வலிச்சுட்டு நான் தான் இப்போ இந்த இடத்துல ஜெயித்தேன், ஸோ நான் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா நோபல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரெயினை வரவேற்கிறதுக்காக காத்திருக்காங்க. அந்த இடத்துல இருக்க நோபல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து காத்திருக்காங்க. அதே நேரத்தில் வெர்சலோவோட அப்பாவும் கூட அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட வந்து என்ன அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரெஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் பையன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தாக்கா ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே நுழையிறான். நுழைஞ்சோடனே எல்லா நோபல்ஸும் வந்து என்ன அப்படின்னா அவனை வந்து என்ன அப்படின்னா வரவேற்று அவனுக்கு வந்து கிஃப்ட்டு எல்லாமே வந்து கொடுத்து வரவேற்கிறாங்க. வரவேற்றோடனே ஹீரோ வந்து என்ன அப்படின்னா ஓகே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை வந்து என்ன அப்படின்னா எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அங்கே அந்த ஒயிட் போர்டை வந்து என்ன அப்படின்னா எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்கள்ட்ட வந்து தாம வந்து என்ன அப்படின்னா ஒரு டேம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு விளக்கத்தை வந்து சொல்கிறான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. டேம்னா என்னது, எதுக்கு அது, மீன் பிடிக்கிறதுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து என்ன அப்படின்னா வரைபடத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா ஹீரோ வந்து சொல்கிறான், ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன அப்படின்னா இந்த வெள்ளத்தினால நம்ம இடம் வந்து ஃபுல்லாக பாதிக்குது, ஸோ அதுக்காக தான் இது அப்படிங்கும்போது எல்லாம் வந்து ஆடி போகிறாங்க. சரி அப்போது ஒரு நோபல் இருந்துட்டு சரி இதில் நாங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களால் முடிஞ்ச பணத்தை வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மற்ற நோபலாக இல்லை எங்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வெசலோட அப்பா திட்ட ஆமாம் இவன் ஒரு சரியான இதாக இருக்கான், யாரும் வந்து அவங்களோட பணத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறா, நீங்கள் யாரும் கவலைப்படவே வேண்டியதில்லை. இப்போ தான் நான் வந்து என்ன அப்படின்னா ஒரு கேம்லின் டவுனுக்குள்ளே போனேன். அங்கே நான் சோதனை பண்ணும்போது எனக்கு 50,000 கோல்டு காயின் கிடச்சிது. இன்னும் மக்களும் ஐயோ என்ன கேம்லிங் டவுனா, ஐயோ அப்போ இந்த மாதம் நமக்கு ஷேர் வராதா. ஆனால் இந்த கேம்லிங் டவுனில் வந்து என்ன அப்படின்னா இந்த வேல்டர்ஸ் அப்படிங்கிறவனோட கண்ட்ரோலில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவனை வந்து பார்க்கும்போது எந்த இடத்த இவன் வந்து என்ன அப்படின்னா சோதனை பண்ணான்னு தெரில. இருந்தாலும் வெசலோ அவங்க அப்பா இருந்துக்கிட்டு நான் வந்து என்ன அப்படின்னா இவனை வந்து என்ன அப்படின்னா எதிர்க்க வேணான்னு தான் நினச்சேன், இருந்தாலும் ஆனால் இவன் என் பிஸ்னஸ்லேயே கை வைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் யார் கேட்டால் அங்கே உள்ளே வந்து போய் சோதனை பண்ணீங்க, இந்த சோதனை வந்து என்ன அப்படின்னா இந்த கேம்பிளிங் டவுன் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட அப்ரூவ் படி தான் வந்து நடக்குது, இதுவும் வந்து ஒரு நல்ல வகையான மெர்ச்சன் தான் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற நோபல்ஸ்லாம் ஆமாம் நீங்கள் இதுக்குள்ளெல்லாம் வந்து போகக்கூடாது, அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வெசலில் யோசிக்கிறான், இந்த நோபல்ஸ்கிட்ட இவனோட அதிகாரம் எதுவும் சரியாக வந்து வராது, ஸோ இவன் ஒரு சாதாரண ஆள் தான் இங்கே அப்படிங்கும்போது மற்ற நோபல்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி சூதாட்டத்தில் வந்து செய்கிறது ரொம்ப தப்பு, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இது கிராண்ட் டியூக்கே விரும்ப மாட்டார், நீங்கள் உங்கள் பொசிஷன் என்னங்கிறத அதை யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே எனக்கும் இது புரியுது, நீங்கள் எல்லா ரூல்ஸை பற்றி தானே சொல்கிறீங்க, நானும் உங்களுக்கு ஒரு ரூல்ஸை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அவங்கள அழைச்சிட்டு வாங்க. அப்படிங்கும்போது கேம்லின் டவுனில் சண்டை போட்ட 2 குண்டானை வந்து கூப்பிட்டு வராங்க. ஒரு சொல்கிறத பார்த்து இது வந்து நம்ம பசங்க கூட இருக்கிற அந்த ஆளுங்க தானே, இவனுக்கு எங்கே இங்கே பண்ணுறானுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இவனை யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது இல்லை எனக்கு இவனுங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை. இவனுங்க வந்து என்ன அப்படின்னா கேம்லிங் டவுனில் நான் இருக்கும்போது என்னை வந்து என்ன அப்படின்னா கொல்ல பார்த்தானுங்க, அப்போ நான் இவங்கள்ட்ட யாரா நீங்கள் அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த சிட்டியில் வந்து ரொம்ப பெரிய ஆளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, ஸோ நீங்கள் யாராவது சொல்லுங்கள் இங்கே இருக்க யாருக்காவது இவங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து என்னன்னா விசலோட அப்பா ஒரு கத்தியை எடுத்து டக்குன்னு வந்து என்ன அப்படின்னா அங்கே இருக்க அந்த 2 குண்டன்களையும் வந்து என்ன அப்படின்னா உடனே கொன்னுட்டாரு. மற்ற நோபல்ஸ் எல்லாம் அதை பார்த்து வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆகி என்ன அது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வெசலோட அவங்க அப்பா அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து என்ன அப்படின்னா என்னையே கண்டுபிடிக்க முடியாத கோவத்தில் தான் வந்து இது பண்ணேன், சரி ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்க, சரி ஓகே போய் இன்னொருத்தவனையும் இழுத்துட்டு வாங்க
அப்படிங்கும்போது உடனே வெசல வந்து என்ன அப்படின்னா உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அவன் வந்துட்டு, "ஏய் என்ன விடுங்கடா, யார்றா எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? நீங்கள் வந்து என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்தது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக உன்னை கொன்னுவாரு. கண்டிப்பாக நீ செத்த ஆள் தான். கண்டிப்பாக நான் இந்த கட்டிலேருந்து வெளில வந்தோன்னே உன்னை கொடூரமாக சாகடிச்சு நான் வந்து டார்ச்சர் பண்ணுவேன்டா. நீ மட்டும் நினச்சிறாத, இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த நான் கண்ட்ரியில் ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, அவன் வந்து என்ன அப்புட்னா சத்தம் போட்டு வந்து என்ன அப்புட்னா சிரிக்கிறான். சிரிச்சுட்டு பார்க்கும்போது அவங்க அப்பா, "வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலைய புடிச்சு வந்து என்ன அப்புட்னா கீழ மூடி, "என்ன மன்னிச்சிருங்க. இவன மன்னிச்சிருங்க. இவன் ரொம்ப சின்ன பையன். இவன் பண்ண தப்ப எதுவும் பெருசா நெனச்சுக்காதீங்க லார்ட்" அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது அவன் யோசிக்கிறான், "ஓ! இந்த இடத்துல வந்து அப்புறம் ரெயின் வரதா சொல்லியிருந்தாங்க. எங்க அப்பா அவன் கூட ஒட்டிக்க சொன்னாங்க. நான் அவனே ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். போச்சு என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் தலைய வந்து கீழ தரையில மூடிட்டு, "என்ன மன்னிச்சிருங்க" அப்படிங்கும்போது, அப்பதான் வந்து அவன் சொல்றான், "இந்த மாரி என்னைய வந்து என்ன அப்படின்னா அவன் கொலை பண்றேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பு இருக்கும்போது அவன் கீழ போட்டு முட்டி போட்டு, "என்ன மன்னிச்சிருங்க. என்னோட ஃபேமிலிய மொத்தமா நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இனிமே வந்து என்ன அப்புட்னா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் வந்து கேட்குறேன். என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் உங்கள்ட்ட குடுத்துர்றேன்" அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட சிட்டி லார்ட் வந்து என்ன அப்புட்னா இந்த இடத்த டியூக்கு துரோகம் பண்ணி ஒரு ரெபிலியன வந்து என்ன அப்புட்னா ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். "என்னது? உன்னைய நான் சொன்னேன்ல. நீ ஏன் இன்னும் இங்க இருக்க? நீ மட்டும் வந்து என்ன அப்புட்னா என்ன போலனா கண்டிப்பா உன்ன கொன்றுவேன்" அப்படிங்கும்போது அந்த சிட்டி லார்ட் வந்து சிரிச்சுக்கிட்டு, "கண்டிப்பா இவன் வந்து என்னைய நம்புறான். நான் இவனுக்கு லாயலா இருக்கிற மாரி இருந்துட்டு கண்டிப்பா இவன நான் வந்து ஏமாத்திருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன அப்புட்னா மனசுக்குள்ள நெனச்சிட்டு வந்து சிரிக்கிறான். அப்பதான் வந்து என்ன அப்புட்னா ஹீரோ வந்து அவனோட ஸ்டாட்ஸ பார்க்குறான். அவன் இதுல எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனோட ராயல்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இவன் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படிங்கிறத வந்து என்ன அப்புட்னா ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியுது. செகண்ட் பார்ட் சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். அது வரைக்கும் வந்து என்ன அப்புட்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.